ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி விலாக், குட்டி இல்லை கொஞ்சம் பெரிய விலாகே நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா மகாபலிபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த மகாபலிபுரத்தில் டே 1 என்ன நடக்குது, டே 2 என்ன நடக்குது, டே 3 என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இது என்னோடய ட்ராவல் விலாக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அம்மன். ஆக்சுவலாக நானே வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், இங்கே நிறையவே வந்து பார்த்திங்கன்னா விண்டேஜில் இருக்கிற பில்டிங்ஸ் மாதிரி பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பழைய வீடுங்கள்லாம் இன்னும் இடியாமல் நிறைய வீடு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைட் ஹவுஸ்க்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து லைட் ஹவுஸ்க்கு நம்ம போகல. அவன் போகிறது இந்த இடங்களுக்கு தான். ஆக்சுவலாக இங்கே வந்து மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் நம்ம இப்போ வந்து பே பண்ணோம். ஸோ ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டை நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த இதில் நீங்கள் வச்சு அதுலேயே பேவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலி நம்ம வந்துவிட்டோம். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்றத பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ என் பக்கத்தில் இருக்கிற இந்த சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வந்து பழமையான சிலைங்க இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கும். ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஜூமில் காமிக்கலாமேன்னு பார்த்தேன். ஸோ அதனால தான் பாருங்கள். இப்போ என் முன்னாடி இருக்கிற இந்த பெரிய சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா, சிலைன்னு சொல்கிறேன் பாருங்கள், உள்ளுக்குள்ளே எல்லாமே செதுக்கியிருக்காங்க ஒன்றுமே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே கல்லில் செதுக்குன்னு ஒரு கோவில் மாதிரி வந்து இது. ஸோ பாருங்கள், இது உங்களுக்கே தெரியும் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இன்டெப்த்தாக அவங்க ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த டீட்டெயிலிங் மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு கல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்கோம். ஸோ அந்த கல்லோட எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சரியான ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு வழியாக நம்ம ஏறிட்டு வர. ஸோ அதோட பியூட்டிஃபுல்லான வியூ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பாறையோட ஒரு பருவத்தில் போயிட்டு இன்னொன்று ஒரு மறுபுறத்தில் நம்ம வெளியே வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு நடை, ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே எங்கேன் மேலே ஏறி இறங்கணும். ஸோ அதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு டயர்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பின்னாடி எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல்னு. ஸோ இந்த ரூட் வழியாக தான் நம்ம வந்து லைட் ஹவுஸ்க்கு போகிறோம். ஆக்சுவலாக நான் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைங்க தான் நிறையா இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே இன்னன் யாங் வந்து வாங்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஐட்டமும் ஸ்படிக கல், ஸோ இந்த சிப்பி இதெல்லாம் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே வந்ததுக்கு ஒரு இதுவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்குது.
ஆக்சுவலாக இது வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது ஒரு குகை இது. ஸோ இந்த குகைக்குள்ளே வந்து பாருங்களேன், பார்க்க ஒரு டெண்டு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 10 பேர் கூட உள்ளுக்குள்ளே மறைஞ்சு நிற்கலாம் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் வேணால் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு வழியாக நம்ம லைட் ஹவுஸ் மேலே வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக லைட் ஹவுஸ் மாதிரி தெரியல பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து லைட் ஹவுஸ் மாதிரி தெரியல இப்போ பார்க்க. ஆனால் ஹைட்டான ஒரு இடத்துல வந்து ஒரே கல்லில் ஒரு பெரிய சிலையவே செதுக்கியிருக்காங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா மொத்த மகாபலிபுரமே தெரியும். காட்டு சூப்பராக இருக்கா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் இனில் போய் பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலாக நானும் வந்து இவங்க லைட் ஹவுஸை காட்டுறன்ற பேரில் மேலே என்னடா இவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்களே தான் நினச்சேன். ஆனால் என் பின்னாடி இருக்குது பாருங்கள் லைட் ஹவுஸு. ஸோ இப்போ அடுத்து நம்ம அதுக்கு தான் போக போகிறோம். ஸோ எனக்குமே இது புதுசுன்றனால கொஞ்சம் குழம்புச்சு. ஸோ அங்கே பட்டர் பாலை பார்த்தேன், அப்படிங்க வந்தேன். ஸோ நம்ம இப்போ அங்கே போய் பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம இப்போ மேலே போக போகிறோம். பாருங்கள் பெருசாக பயங்கரமாக இருக்குது காட்டுறவங்களுக்கு. ஒரு வழியாக நம்ம லைட் ஹவுஸ்க்கு மேலே வந்து வந்தாச்சு. எனக்கே லைட்டாக பதட்டமாக தான் இருக்குது இந்த இடத்த பார்த்தா. என்னடா இது இவ்வளோ ஹைட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்கடான்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி டே வந்து நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிளான் போட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பாலுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குது ஆக்சுவலாக பட்டர் பாலுக்கு. ஸோ நம்ம பட்டர் பாலுக்கு தான் இப்போ வந்து நம்ம போக போகிறோம். ஸோ பட்டர் பாலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது கவர் பண்ண போகிறோம். ஸோ அதோட இந்த டேவை நீ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டே வாட்ச். பார்த்துட்ருக்க இந்த ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையால் ஆன மொத்தமாக இந்த குகை எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க்கு. இது எப்படி அவங்க அந்த காலத்தில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயமாக இன்ன வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கிற இந்த குகைக்குள்ளே தான் வந்து போக போகிறோம். ஒரு வழியாக போயிட்டு இன்னொன்று ஒரு வழியாக வெளியே வர போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியர் கிரில்ஸ் மாதிரி ஒரு பாறை கடியில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா பட்டர் பால் கிடையாது, பட்டர் பால் மாதிரியே இருக்கிற இன்னொன்று ஒன்று. ஸோ அதில் தான் இப்போ இப்படி வந்துட்டு இருந்தேன். ஸோ அடுத்து ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதை போய்ட்டு பார்த்துட்டு வரோம் நம்ம.
இடத்துல வந்து சிவலிங்கம் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓவராலாக இந்த வீடியோ வந்து நம்ம நல்லாவே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுறேங்க. வேறு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.